ஓகே, இப்போ நம்ம ஒரு A4 ஷீட் எடுத்துருக்கோமா? இந்த A4 ஷீட்டில் இப்போ நம்ம வந்து 15 × 15 சென்டிமீட்டர், இது ஒன்றுமே ஒவ்வொரு சென்டிமீட்டர், கரெக்டாக? 0லேருந்து 15, ஓகே, 15 சென்டிமீட்டர், ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கேலில் இந்த கார்னரில் இங்கே வச்சுட்டு 15ல் ஒரு மார்க், ஓகே. இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு அதே 15ல் ஒரு மார்க், ஓகேவா? இப்போ இப்படி திருப்பிக்கோங்க. இங்கே தானே 15 இருக்குது. ஸோ இந்த 15ல் திருப்பி 0 வச்சு 15 வரைக்கும் ஒரு லைன், ஓகே. திருப்பி இங்கேருந்து உங்களுக்கு சப்போஸ் இது ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னா இங்கேருந்து இன்னொரு 15 வச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து இன்னொரு 15 வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணி பண்ணுங்கள், ஓகே. ஸோ திஸ் வில் மேக் அ ஸ்கொயர், ஓகேங்களா? இந்த 15 15 இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எப்பவுமே பார்த்து பொறுமையாக கட் பண்ணணும், ஓகேவா? இந்த பேலன்ஸ் இருக்கிறதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம லேட்டர் ஆன் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஸ்கொயரை இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சிங்க, கரெக்டாக? எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும், ஓகே. ஈக்குவலாக இல்லைன்னா ஜஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே பாருங்க, கொஞ்சம் ஈக்குவலாக இல்லை, எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நான் கட் பண்ணிட்டேன். சப்போஸ் இங்கே கரெக்டாக வரும், நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணியிருந்தா கரெக்டாக வரும், ஓகேவா? எப்பவுமே நல்லா பேப்பரை அழுத்திட்டா உங்களுக்கு ஒரு லைன் தெரியும். இந்த பாருங்க, ஒரு லைன் மாதிரி தெரியுதா? இப்போது இந்த சைடு ஆஃபாக மடிக்கிறேன். இது நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். நான் ஜஸ்ட் ஒரே வீடியோக்காக எடுக்கிறேன், ஓகே. இந்த சைடும் நான் ஆஃபாக மடிக்கிறேன், ஓகே. இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இன்னொரு லைன் தெரியுதா? லைன் மாதிரி தெரியுதா? இதை நான் கட் பண்ண போகிறேன். இந்த சைட் கட். இப்போது இதை நான் திருப்பி இன்னொரு சைடு மடிக்க போகிறேன். திருப்பி 1, ஓகே. இதை திருப்பி another டைம் 2, ஓகே. இந்த சைடும் சென்டரில் ஆஃப், இன்னொன்று அதே மாதிரி ஆஃப், ஓகேவா? இது நம்மளோட ஸ்ட்ராப், ஓகே. இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும் ஒரு ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிளை ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு ஒரு புக் மாதிரி இருக்கும், ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிளை நீங்கள் ஆஃபாக மடிக்கிறீங்க, ஓகே. இன்னொரு ஆஃபாக மடிக்கிறீங்க, ஓகே. இதை இன்னொரு ஆஃபாக மடிக்கிறீங்க, சரிங்களா? ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டேன். 1 2 ஓப்பன் பண்ணுறீங்களா? ஸோ இது என்ன சைடு இருக்குது? இப்படி நான் மடிச்சிருக்கேன், ஓகேவா? இந்த டபுள் சைடு இருக்கிறத விட்டுருங்க. இந்த சிங்கிள் சைடு இருக்குல்ல, இது வந்து இந்த சென்டருக்கு கட் பண்ணிவிடுங்க, ஓகேயா? கட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படிக்கா ஃபோல்டு பண்ணுறேன், ஓகேவா? நீங்கள் எப்படி க்ரிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இதை ஜஸ்ட் நீங்கள் சப்போஸ் இப்படி மூவ் பண்ண உங்களுக்கு வரல அப்படின்னா இதை நீங்கள் இப்படி மடிக்கிறீங்களா, மடிச்சுட்டு இப்படி எடுக்கும்போது நீங்களே உங்கள் கையால் இப்படி எடுத்துகிட்டு வாங்க, ஓகேவா? இதை ஜாயின் பண்ணும்போது இதே அப்படியே 4மே இப்படி ஜாயின் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவரட்டான ஒரு டிசைன் போடுங்க, ஓகேவா? ஹீராக்கு ஹலோ கிட்டி பிடிக்கும், அதனால நான் ஒரு ஹலோ கிட்டி வரைகிறேன். கண்ணு, வாய், ஓகே. ஸோ இதை நான் வந்து இப்போ நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா, இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடில் பேஸ்ட் பண்ணிடலாம் நடுவில். பாருங்க, இதை டிப் பேஸ்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இதை கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணால் உங்களுக்கு இதுக்குள்ளே இது போயிடும். இன்செர்ட் பண்ணிக்கலாம், குட்டி கையில் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது ஒரு பெல்ட் மாதிரி நிற்கும். You will get a watch. ஓகேவா? இதுலேயே நான் இன்னும் வாட்ச் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ இது நீங்கள் இப்படி 2 ஃபோல்ட் பண்ணீங்கல்ல, இப்போ இது இன்னும் பேப்பர் எடுங்க. இன்னும் பேப்பரில் இதே மாதிரி பண்ணி இந்த மாதிரி கொண்டு வாங்க, ஓகேவா? ஒரு எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி இருக்கல, இப்படி வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள், ஓகே. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு திருப்பிட்டு இதை திருப்பி இந்த சைடு ஆஃப், இந்த சைடு ஆஃப், இந்த சைடு இன்னொரு ஆஃப். கிராஃப்ட் எப்பவுமே நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்க என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். பட் நீங்கள் பண்ண யூ வில் ஜஸ்ட் லவ் இட். இது ஃபர்ஸ்ட் கிளாஸில், அதனால தான், ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு போக உங்களுக்கு நான் உங்களுக்கு பேப்பர் ஃபோல்டிங் எப்படின்னு நான் ஒரு நாள் சொல்லித்தரேன், ஓகேவா? கரெக்டாக நீங்கள் பேப்பரை ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், ஓகே. ஃபோல்டு பண்ண எடுத்துருங்க. ஃபோல்டு பண்ணதெல்லாம் இருக்கா? இப்போது ஜஸ்ட் உங்களோட கையை, இப்போ இந்த பேப்பர் இருக்குது, இந்த கையை தூக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணாலே நம்ம ஆல்ரெடி 2 சைடு ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, அதனால் உங்களுக்கு அந்த பேப்பர் இப்படிக்கா மூவ் ஆகும், ஓகேவா? அதை திருப்பி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த சைடு 1 more டைம் பண்ணுறேன். இப்படி நீங்கள் மூவ் பண்ணாலே பேப்பர் இப்படி ஜஸ்ட் இங்கே பாருங்க, கை வச்சு இப்படி பண்ணாலே இப்படி வரும், ஓகே. இதை ஜஸ்ட் நீங்கள் திருப்பி க்ளோஸ் பண்ணுறேங்க, ஓகே. அதாவது 2 சைடுமே பேப்பர் வந்து உள்ளே தள்ளியிருக்கும்,
ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வராது, நம்ம ட்ரை பண்ண கண்டிப்பாக வரும். இப்போது இதை ஒன் சைட் நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணிக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே டர்ன் பண்ணிவிட்டு இந்த சைட் அவ்வளோதான். ஸோ நவ் another watch is ready. இது ஜஸ்ட் நீங்கள் எல்லா சைடுமே இல்லை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா one more watch is ready. இப்போ நான் டெக்கெட் பண்ணி காமிக்கிட்டா, இந்த மாதிரி ஆர்டின் டிசைன்லாம் கூட போட்டுக்கலாம். எனி ஃப்ளவர் டிசைன், ஆர்டின் டிசைன், எனி திங் ஓகே. ஓகே ஜஸ்ட் ஷோ மீ ஹேண்ட் ஒன்ஸ். இதை கையில் இன்னும் வாட்ச் கட்டி விட்டுடலாம். ஓகே ஜஸ்ட் ட்ரை இட். ஓகே